நம்ம இன்னைக்கு அப்புறம்னால டிஸ்க் கேலிபரோட ஓரிங் தான் நம்ம இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதை எப்படி பண்றது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஒவ்வொரு பிஸ்டனும் வெளியே வரும். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஏதாவது மெட்டல் பீஸ் அந்த இடத்துல வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி மேலே லிவர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ இப்போ ஒரு பிஸ்டன் ஃபஸ்ட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த பிஸ்டனை நீங்கள் லாக் பண்ணால் தான் அடுத்த பிஸ்டன் வெளியே வரும். பாருங்கள் இதை. இப்போ ஒரு பிஸ்டனை பாருங்கள் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டைமில் ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்த பிஸ்டன் வெளியே வரும். இப்போ பாருங்கள் 2 பிஸ்டனும் ஆல்மோஸ்ட் வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்டன் கொஞ்சம் இப்போ வெளியே வரும். ஸோ அதை நம்ம கையிலே ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்டன் அதே மாதிரி இதில் இருக்கும் 2 ஓரிங். ஸோ ஒரு ஓரிங் பார்த்திங்கன்னா ஆயில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ஓரிங். வெளியே இருக்க ஓரிங் வெளியே இருக்க டஸ்ட்டு ரிட்டர்ன் அந்த பிஸ்டன் போகும்போது வெளியே இருக்க டஸ்ட்டு எதுவும் இழுத்துட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஓரிங். இந்த ஓரிங் இருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் கிளியர் பண்ணால் தான் புது ஓரிங் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகும். இல்லைன்னா அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னா கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இருந்ததுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு WD-40 கூட யூஸ் பண்ணலாம். நல்லா துடைச்சிட்டு தான் திரும்ப நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் நீங்கள் புது ஓரிங் போடும்போது உங்களுக்கு எதுவும் இடிக்காமல் இருக்கும். அப்போ அந்த பிஸ்டனும் அந்த ஓரிங்க்கு மேலே மூவ் ஆகி ஃப்ரீயாக போகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டைட்டாக இருக்காது. லிவர் நீங்கள் பிடிக்கும் போது லைட்டாக பிடிச்சாலே உங்களுக்கு அந்த
இனிஷியலாக அந்த பைட் இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது புது ஓரிங் வாங்கியிருக்கேன். ஸோ ஓரிங் வந்து ஒரு 43 rupees தான் வருது. சீல் செட் பிஸ்டன். புது ஓரிங் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஃப்ரீயாக உள்ளே போயிடும். ஸோ நான் ஒன் சைட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா இல்லை வீடியோ லென்த்தாக போய்ட்டுருக்கோம். ஸோ இது டஸ்ட்டு சீல், இது அவுட்டரில் வரும். பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், பெருசாக இருக்கிறது வந்து அவுட்டரில் வரும். அவ்வளோதான்.